கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களே, முதியவர் ஒருவர் தன்னால் முடியாத சூழ்நிலையிலும் கொட்டும் மலையில் இருந்து கொண்டு பரலோகம் செல்வதற்கு இயேசு கிறிஸ்துதான் ஒரே வழி என்றும், உங்கள் பாவத்தை விட்டு மனம் திரும்ப நீங்கள் அவரிடம் வந்தால் மட்டுமே நிரந்தரமான தீர்வு கிடைக்கும் என்றும், அனைத்து மக்களும் ரட்சிக்கப்பட வேண்டும் என்ற ஒரே நோக்கத்தோடு தேவனுடைய சுவிசேஷத்தை அறிவிக்கும் இந்த அருமையான காட்சி தற்போது சமூக வலைதளங்களில் வெளியாகி அனைவரையும் மெய்சிலிர்க்க வைத்துள்ளது. But Jesus was judged for every single sin that you've ever committed or ever will commit. He was already judged. Your sin debt has already been paid by Jesus. Friends, trust Him and Him alone for your salvation, because there's no other way, no other name under heaven whereby man might be saved. இங்கிலாந்து தேசத்தின் ஷெஃபீல்டு பகுதியில் உள்ள குறிப்பிட்ட ஒரு தெருவில் அநேக மக்கள் நடந்து செல்லும் பகுதியில் இருந்து கொண்டு முதியவர் ஒருவர் தேவனுடைய வார்த்தைகளை மிக அழகாக சுவிசேஷமாக உரைக்கிறார். அப்போது அந்த பகுதியில் மழை பெய்தவுடன் அங்குள்ள மக்கள் அனைவரும் அந்த பகுதியை விட்டு விலகிய சூழ்நிலையிலும் இயலாமையில் இருக்கும் அந்த முதியவர் மழையில் நனைந்து கொண்டே தேவனுடைய சுவிசேஷத்தை உரத்த சத்தமாக அறிவிக்கிறார். அவர் குறிப்பாக பரலோகம் செல்வதற்கு இயேசு கிறிஸ்துதான் ஒரே வழி என்றும், உங்கள் பாவத்தை விட்டு மனம் திரும்ப நீங்கள் அவரிடம் வந்தால் மட்டுமே நிரந்தரமான தீர்வு கிடைக்கும் என்றும் மிக அழகாக தேவனுடைய வார்த்தைகளை எடுத்து கூறுகிறார். இந்த உலக மக்களின் அனைத்து பாவத்திற்காகவும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சிலுவையில் மரித்து விட்டார். ஆகையால் நண்பர்களே, உங்களுடைய நம்பிக்கையை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் மீது வையுங்கள். வானத்தின் கீழ் மனிதர்கள் ரட்சிக்கப்பட வேண்டிய வேறு ஒரு நாமம் இல்லை. ஜீவனுக்கு போகும் வாசல் மிகவும் நெருக்கமானது, அதன் வழியும் குறுகியது. அதை தேடி பெற்றுக் கொள்கிறவர்கள் சிலர். ஆனால் அந்த குறுகலான வாசல் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே. அவர் நரகத்திற்கு செல்லும் விசாலமான பாதையில் நின்று கொண்டு அனைவரையும் தன்னிடம் அழைக்கிறார். நீங்கள் இயேசு கிறிஸ்துவிடம் வந்தால் மட்டுமே ரட்சிப்பை அடைய முடியும். அவர் உங்களுக்காக 100% எல்லாவற்றையும் செய்திருக்கிறார். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை நம்புங்கள், அப்பொழுது நீங்கள் ரட்சிக்கப்படுவீர்கள் என்று மிக அழகாக சுவிசேஷத்தை உரைக்கிறார். Straight is the gate and narrow is the way that leads to life, and few there be that find it. What is that straight gate and the narrow way? It's Jesus Christ, and He's standing in the center of that broad road to hell, beckoning to all, come unto me, ye that are heavy laden, and I will give you rest. My yoke is easy, my burden is light, and it must be in Christ alone. He did it all, 100%. The only thing that He will not do for you is believe. You have to do the believing. Believe on the Lord and thou shalt be saved. It's that simple. கொட்டும் மலையிலும் தன்னுடைய இயலாமையின் சூழ்நிலையிலும் அனைத்து மக்களும் ரட்சிக்கப்பட வேண்டும் என்ற ஒரே நோக்கத்தோடு தேவனுடைய வார்த்தைகளை துணிச்சலாக உரைக்கும் இந்த முதியவரை தேவன் தாமே ஆசீர்வதிப்பாராக. இந்த அருமையான காட்சிகளை தவறாமல் உங்கள் நண்பர்கள் அனைவருக்கும் பகிர்ந்து கொள்ளுங்கள். நம் தேவனுடைய நாமம் மகிமையடையட்டும். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த தகவலை தவறாமல் உங்கள் நண்பர்களுக்கும் பகிருங்கள். எங்களோடு இணைந்து பயணிக்க இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். தேவன் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.